ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஃப்ரேசல் வேர்ப்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். வாட் இஸ் phrasal verb? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் phrasal verb? ஸோ பொதுவா phrasal verb அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு verb கூட ஒரு preposition. ஓகே, verb plus preposition. ஸோ சம்டைம்ஸ் verb கூட preposition இருக்கலாம், இல்ல adverb இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம verb கூட preposition சேர்ந்துருக்கோம். இதுதான் phrasal verb. இன்னைக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு phrasal verb பத்தி சொல்லிக் கொடுக்க போறேன். தம்ப்நெயில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு காலி ஆயிடுச்சு, தீர்ந்து போயிருச்சு. ஓகே, அதே மாதிரி என்னோட பேட்டரியில சார்ஜ் காலி ஆயிருச்சு. இந்த காலி ஆயிருச்சு அல்லது தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காலி யாகிடுச்சு அல்லது தீர்ந்து விட்டது. தீர்ந்து விட்டது. சார்ஜ் காலி ஆயிடுச்சு, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, வீட்டுல பால் காலி ஆயிடுச்சு, மாவு காலி ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல we are using a phrasal verb. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா run out. run out. ஸோ இந்த ஒரு phrasal verb நம்ம பயன்படுத்துவோம். ஸோ run out அதுவும் யூஸ் பண்ணலாம், அல்லது run out of இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ run is a verb. ஸோ அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரெபோசிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ரன் அவுட் அப்படிங்கிறது ஒரு phrasal verb. அது கூட இந்த ஆஃப் சேர்க்கிறோம், இது ஒரு ப்ரெபோசிஷன். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ எந்த இடத்துல நம்ம ரன் அவுட் யூஸ் பண்ணணும், எங்க ரன் அவுட் ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு காலி ஆயிடுச்சு, வீட்டுல சுகர் காலி ஆயிடுச்சு, பால் தீர்ந்து விட்டது, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம இந்த phrasal verbs நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Let's see the structure for using run out and run out of, and also the definition for using run out and run out of with a lot of examples. At the end of the video you will have the test. Let's start. Okay, so run out and run out of. Okay, so இந்த இடத்துல நம்ம run அப்படிங்கிறது ஒரு verb இல்லையா. ஸோ run அப்படின்னா என்னது? ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல run. அது கூட இந்த அவுட் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாக்டா நம்ம ப்ரெபோசிஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த அவுட் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டிக்கிள் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு தனியா எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. அது ஒரு வேர்போட சேரும் போது, ப்ரெபோசிஷன் மாதிரி ஒரு வேர்போட சேரும் போது அந்த வேர்போட சேர்த்து அதுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அதுக்கு இங்கிலீஷ்ல பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இங்க அதே மாதிரி ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரெபோசிஷன். ரைட். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம phrasal verbs அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ இந்த ரன் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the thing finishes. ஒரு பொருள் காலியாயிருது. ஃபார் எக்ஸாம்பிள், பணம் தீர்ந்து விட்டது, பெட்ரோல் தீர்ந்து விட்டது, டீசல் தீர்ந்து விட்டது. இந்த மாதிரி ஒரு பொருள் முடிஞ்சிறதுக்கு பேர் என்னன்னா ரன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம பாஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா ran out அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தீர்ந்து விட்டது அப்படின்னாலே முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ran out அப்படின்னா முடிந்து விட்டது. பாஸ்ட சொல்றதுக்கு நம்ம ran யூஸ் பண்ணுவோம். ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம் ran, அது கூட அந்த அவுட்டுங்கிற பார்ட்டிகளை சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், run out of. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a person or subject no longer has something. இது இப்போ பொதுவா சொல்றீங்க, பணம் தீர்ந்து போயிருச்சு, பெட்ரோல் காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது நான் பணத்தை காலி பண்ணிட்டேன், என்னிடம் பணம் தீர்ந்து விட்டது, என்கிட்ட பேட்டரியில சார்ஜ் இல்ல, அவங்கிட்ட பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் தீர்ந்து விட்டது. இந்த மாதிரி ஒரு ஆளு, ஒரு பர்சன் ஒரு பொருளை காலி பண்றது அல்லது அவங்க கிட்ட இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ரன் அவுட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் பாஸ்ட் ஃபார்ம் இருக்கு. ஸோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ran
அவுட் ஆஃப். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தனியான ஸ்ட்ரக்சரும் கிடையாது. டென்சஸ்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து காலி ஆயிருச்சு பாஸ்ட்ல சொல்றதுக்கு நம்ம என்னது, டென்ஸ்ல நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்போம், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் அப்படின்னு படிச்சிருப்போம். வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும், அதே ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல ரேன் யூஸ் பண்ணுவீங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இங்க வந்து ஒரு பொருள் காலி ஆகிறது, இங்க நம்ம ஒரு பொருளை காலியாக்குறது. ஓகே, யூ ஃபினிஷ் த திங்ஸ், நம்ம பொருளை வந்து காலியாக்குறது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஒரு திங்கா இருக்கும், திங்ஸ் ஏதாவது ஒரு திங்கா இருக்கும். இங்க வந்து சப்ஜெக்ட் யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு பர்சனா இருப்பாங்க. அதான் வந்து வித்தியாசம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். இங்க பாருங்க, பணம் தீர்ந்து விட்டது. இந்த மாதிரி சொல்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, இதோட பாஸ்ட் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி சொல்லுவீங்க. இங்க வந்து பணம் தீர்ந்து விட்டது அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் பணம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ த மணி தீர்ந்து விட்டது, முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ ran out. That's it. நெக்ஸ்ட், என்னிடம் பணம் தீர்ந்து விட்டது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட காசு காலி ஆயிடுச்சு, பணம் வந்து தீர்ந்து விட்டது, அப்ப நான் தான் அதை காலி பண்ணது இல்லையா. அதான் இங்க கொடுத்துருக்கோம், a person or the subject. person யாரு, என்னிடம், நான் தான். no longer has something. something அப்படிங்கிறது இங்க என்னது, பணம், அது காலி ஆயிடுச்சு. எப்படி சொல்லுவோம், ரொம்ப சிம்பிள். இங்க சப்ஜெக்ட் யாரு அப்படின்னா ஒரு பர்சன், என்னிடம், நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், தீர்ந்து விட்டதுங்கிறது பாஸ்ட். சோ ran out of. I ran out of என்னது, பணம். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல, மணி. பணம் அப்படின்னா மணி. இங்க வந்து பர்சன் எது காலி ஆயிருச்சோ அது இங்க வரும். இங்க வந்து டைரக்டா எது இல்லையோ அது முதல்ல வந்துடும். ஓகேவா, இங்க வந்து ஒரு பொருள் வந்து முடிகிறது, இங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் அந்த பொருள் வந்து இல்லாம ஆக்குறது, காலி பண்றது, அவ்வளவுதான். ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கிட்டீங்களா. the money ran out, பணம் காலி ஆயிருச்சு. I ran out of money, என்கிட்ட பணம் காலி ஆயிருச்சு, which means நான் அதை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம், நம்ம காலி பண்றது. இதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஓகே, let's see some more examples. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நமக்கு நேரம் முடிந்து விட்டது. நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, ஓகேவா. ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம உட்காந்துருக்கோம், நமக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம், இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸாம் நம்ம தான் எழுதிருப்போம், டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் முடிச்சுட்டே வந்திருப்போம் இல்லையா. ஸோ நம்மளால தான் டைம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி சொல்லுவீங்க, நமக்கு நேரம் முடிந்து விட்டது. இந்த இடத்துல நம்ம ரன் அவுட் யூஸ் பண்ணணுமா இல்லை ரன் அவுட் ஆஃப் யூஸ் பண்ணணுமா. முடிந்து விட்டது அப்படின்னா பாஸ்ட், பொதுவாக வந்து நம்ம ரன் அவுட் ஆஃப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ran out அண்ட் ran out of தான் யூஸ் பண்ணுவோம். அது எங்க இருந்து வந்ததுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட். நமக்கு நேரம் முடிந்து விட்டது, இங்க யாருங்க சப்ஜெக்ட், யாரு வந்து டைமை க்ளோஸ் பண்ணது, முடிச்சது யாரு, நமக்கு, நம்ம தான் இல்லையா. ஸோ நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, we. முடிந்து விட்டது பாஸ்ட்ல இருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க, ran out of. என்ன முடிஞ்சிருச்சு, நேரம், டைம். தட்ஸ் இட். நமக்கு நேரம் முடிந்து விட்டது, we ran out of time. இதே இது கொஞ்சம் மாத்தி சொல்றேன், காமனா இப்படி சொல்லிடும், டைம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். யார் முடிச்சதுங்கிறத நம்ம சொல்லல, ஜஸ்ட் நேரம் முடிந்து விட்டது, முடிந்து விட்டது. இதை எப்படி சொல்லுவீங்க, இங்க வந்து we don't have subject, so this is a general concept. so the thing finishes, அந்த டைம் தான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன். நேரம் முடிந்து விட்டது, இங்க சப்ஜெக்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் தான் இல்லையா. ஸோ டைம் முடிந்து விட்டது, ran out. டைம் ran out, நேரம் முடிந்து விட்டது. ஈஸியா இருக்கா. ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப வந்து நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இதே இது இப்படியும் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம் ஹால்ல வந்து நமக்கு ஒரு சார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி டைம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, டைம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, முடியல, முடிந்து கொண்டு இருக்கிறது. இது எந்த டென்ஸ்ல வரும், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
முடிந்து கொண்டிருக்கிறது, present continuous tense. அப்போ இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், நேரம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, நேரம் முடிந்து விட்டதுன்னா எப்படி சொல்லுவீங்க? இதே இது நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது, முடிந்து கொண்டிருக்கிறது, இது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், டைம் இஸ், verb கூட நம்ம ing சேர்ப்போம், அவ்வளவுதான். இங்க verb இது ரன் தான், ran கூட ing சேர்க்க கூடாது. present continuous tense எல்லாருக்குமே தெரியும். time is running, time is running out, time is running out, நேரம் முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே இது நமக்கு நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு இருக்கு, so we ran out of time. இதே இது நமக்கு நேரம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை எப்படி சொல்லுவீங்க? நமக்கு டைம் முடிஞ்சிட்டு இருக்கு, ஃபாஸ்டா எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான், முடிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி சொல்லுவீங்க? முடிந்து கொண்டிருக்கிறது. வெரி சிம்பிள், நிறைய பேர் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, குட். ஸோ நமக்கு தான் வந்திருக்கு, ஸோ வி கண்டினியூஸ் டென்ஸ் தான், முடிந்து கொண்டிருக்கிறது. ஸோ வி வந்தனால நம்ம ஆர் யூஸ் பண்றோம். வி ஆர் அகைன் கண்டினியூஸ் டென்ஸ், ரன்னிங் அவுட் ஆஃப். சப்ஜெக்ட் வந்து ஒரு பர்சனா இருந்தது, ஆட்களா இருந்ததுன்னா நம்ம ரன் அவுட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னால ரன்னிங் அவுட். ஸோ வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரன் அவுட் அல்லது ரன் அவுட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நமக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும் அல்லது present continuous tense. இந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம் ran, ran out or ran out of. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும்போது running out or running out of, அது எந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்தணுங்கிறது இப்போ உங்களுக்கே தெரியும். ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ ரன் அவுட் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ ரன் அவுட் இதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ran out. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டினியூஸ் டென்சஸ்ல வரும்போது நம்ம ரன்னிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நேற்று இரவு தண்ணீர் முடிந்து விட்டது. நேற்று நைட்டு தண்ணி காலி ஆயிருச்சு, அதை எப்படி சொல்லுவீங்க? தண்ணி தீர்ந்து விட்டது, முடிஞ்சு போச்சு. ஐ மீன் வீட்டில் வந்து வாட்டர் பாட்டில் வாங்குவோம், வாட்டர் கேன், ஸோ அதில் தண்ணி காலி ஆயிருச்சு அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தண்ணீர், இதுதான் வந்து இங்க சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ த வாட்டர், முடிந்து விட்டது ran out. ஓகே, ஸோ த வாட்டர் ran out. நேற்று இரவு last night. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட், பெட்ரோல் தீர்ந்து விட்டது. ஸோ வண்டியில போயிட்டு இருக்கோம், பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், பெட்ரோல், இந்த பெட்ரோல் தீர்ந்து விட்டது ran out. நெக்ஸ்ட், டிக்கெட்டுகள் வேகமாக முடிந்து கொண்டிருக்கின்றன. டிக்கெட் வந்து வேகமா முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு மூவிக்கு போறதுக்கு நீங்க வந்து யூ ஹவ் பிளான்ட் டு கோ ஃபார் அ மூவி. ஓகே, ஸோ டிக்கெட்டுகள் வேகமாக முடிந்து கொண்டிருக்கின்றன. டிக்கெட்ஸ் வந்து வேகமாக முடிஞ்சிட்டு இருக்கு. ஒரு படத்துக்கு வந்து நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க, ஓகே, யூ ஆர் பிளானிங் ஃபார் அ மூவி. ஸோ ஆனா வந்து டிக்கெட்ஸ் வேகமா வந்து முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ், முடிந்து கொண்டு இருக்கின்றன. அப்ப எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இங்க வந்து டிக்கெட்டுகள், டிக்கெட்ஸ், இதான் வந்து நமக்கு சப்ஜெக்ட். ஸோ டிக்கெட்ஸ்ங்கிறது ப்ளூரல், அதனால நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால தான் வந்து டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டிக்கெட்ஸ் ஆர் முடிந்து கொண்டிருக்கின்றன, ரன்னிங் அவுட், வேகமாக, ஃபாஸ்ட். டிக்கெட்ஸ் ஆர் ரன்னிங் அவுட் ஃபாஸ்ட், டிக்கெட்டுகள் வேகமாக முடிந்து கொண்டிருக்கின்றன. நெக்ஸ்ட், சமையல் செய்யும் போது கேஸ் சிலிண்டர் முடிந்து விட்டது. இது வழக்கமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தமிழ்ல. சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது கேஸ் சிலிண்டர் காலி ஆயிருச்சு, அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், கேஸ் சிலிண்டர் இதான் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? த கேஸ் சிலிண்டர் தீர்ந்து விட்டது, ஸோ ran out.
சமையல் செய்யும் போது இது எப்படி சொல்லுவீங்க? நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு விஷயத்த பண்ணி கொண்டிருக்கும் போது while குக்கிங், whileக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த verb வந்து நமக்கு ing ஃபார்ம்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். The gas cylinder ran out while cooking. சமையல் செஞ்சுட்டு இருக்கிறப்போ என்னாச்சு? கேஸ் சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இதே இது இப்போ வந்து நீங்க ரன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரன் அவுட் இது வந்து ஒரு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிரசன்ட் ஃபார்ம், இது செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம், இதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ரன்னோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ரன், ran, again run தான் வருமே தவிர ran வராது. ஸோ ரன் அவுட், ran அவுட் அண்ட் ரன் அவுட் தான், ரைட்? இது வந்து தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நான் உங்களுக்கு சின்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். இங்க பாருங்க, இப்போ இந்த பெட்ரோல் ரேன் அவுட் அப்படின்னு இருக்கு. இதுக்கும் இதே இது நான் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். The petrol has run out. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க பாருங்க, ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வேர்போட தேர்ட் ஃபார்ம், ரன்னோட தேர்ட் ஃபார்ம் ரன் தான். இது நான் ஒரு ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். The petrol has run out. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். The petrol ran out அப்படின்னா அது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். அது இப்போ நம்மளை பாதிக்காது. இது இப்போ அது வந்து நம்மளை பாதிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், the petrol ran out yesterday. நேத்து பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, அது நேத்தோட முடிஞ்சிருச்சு அந்த சிச்சுவேஷன். ஓகே, இப்போ நமக்கு பாதிக்குதா? இப்போ நமக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுதா? அப்படி கிடையாது. இப்போ நீங்க எங்கேயாவது கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கோ இல்ல ஷாப்பிங்கோ கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் பார்த்து பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அப்போ இப்போ நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை வந்து அது பாதிக்குது, நம்ம கிளம்ப முடியாம தடுக்குது. ஓகே, அதோட எஃபெக்ட் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். The petrol has run out. பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. இதே இது நம்ம வந்து காலைல எழுந்திரிச்சோன்னா டீ அல்லது காஃபி போடணும், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பால் இல்லை. அப்போ இப்போ நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அது பாதிக்குது. இப்போ டீ போடணும், அது இல்லை. அப்போ எப்படி சொல்லுவீங்க? ரெண்டுமே கரெக்ட் தான். என்ன சொல்லலாம்? The milk ran out அப்படின்னு சொல்லலாம். அதை விட எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா the milk has run out அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசம் ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், யூ ஹாவ் டு யூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். பட் எந்த சென்டென்ஸ்னாலும் நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் எதுனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால நான் உங்களுக்கு இது சொல்றேன். ஈஸியா இருக்கா? ரன் அவுட் ஆஃப் கோர்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரன் அவுட் ஆஃப் இதோட past form ran out of. ஓகே, இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? அதுவும் run out of தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு verb மட்டும் தான் கணக்குல இருக்கும். இதெல்லாம் மாறவே மாறாது. அது பிரசன்ட் ஃபார்மா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்ட் ஃபார்மா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் ப்ரிபோசிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து மாறாது, ரைட்? இங்க பாருங்க, அவர்களுக்கு நேரம் முடிந்து விட்டது, அவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். என்ன முடிஞ்சது? நேரம். ஓகே, ஸோ அவர்கள் இங்கிலீஷ்ல என்னது? தே. கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. தே முடிந்தது. தே ரேன் அவுட் ஆஃப் நேரம், டைம். அவ்வளவுதான். தே ரேன் அவுட் ஆஃப் டைம். தே ரேன் அவுட் ஆஃப் டைம். அவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட், அந்த கடையில் சர்க்கரை தீர்ந்து விட்டது. அந்த கடையில சர்க்கரை முடிந்தது, காலி ஆயிடுச்சு. அது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். அந்த கடையில் அப்படிங்கிறதா இங்க வந்து சப்ஜெக்ட். The shop ran out of, என்ன காலி ஆயிடுச்சோ அது அதுக்கு அடுத்து வரும், சுகர். That's it. The shop ran out of sugar. இதே இது இப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து கடைக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா சுகர் தேவை, அந்த ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அந்த கடையில வந்து சுகர் காலி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்தை அது வந்து பாதிக்குது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? யூ ஹாவ் டு யூஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அது எப்படி சொல்லலாம்? The shop has run out of sugar. அவ்வளவுதான். அதை நான் உங்களுக்கு எழுதலாம். இங்க எழுதுறேன் பாருங்க.
the shop has run out of sugar. ஸோ பொதுவாக நம்ம சொல்றதுக்கு இந்த மாதிரி ரேன் அவுட் ஆஃப் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். அதுமே ஐ மீன் உங்களை அது பாதிக்குது, உங்களுக்கு கண்டிப்பா தேவை, அந்த டைம்ல அது முடிஞ்சிருச்சு, ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பாதிக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். தி ஷாப் ஹேஸ் ரன் அவுட் ஆஃப் சுகர். ஈஸியா இருக்கா? ஓகே, இங்க பாருங்க. நெக்ஸ்ட், என்னுடைய பேட்டரி முடிந்து விட்டது. என்னோட பேட்டரி காலி ஆயிடுச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாரும். எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். என்னுடைய பேட்டரி முடிந்து விட்டது. இந்த இடத்துல வந்து யார் முடிச்சது பேட்டரியை? என்னுடைய, நான் தான் முடிச்சேன் இல்லையா? எனக்கு பேட்டரி காலி ஆயிடுச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? I ran out of battery. I ran out of battery இப்படின்னு சொல்லலாம். இதே என்னோட பேட்டரி முடிஞ்சிருச்சுங்கிறத இப்படியும் சொல்லலாம். நீங்க my battery ran out அப்படின்னு நீங்க சொல்லலாம். எனக்கு நீங்க காலி பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பேட்டரி காலி ஆயிடுச்சு, மாத்தி எழுதியிருக்கேன் நான். ஸோ எனக்கு பேட்டரி காலி ஆயிடுச்சு அப்படின்னா I ran out of battery. பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு காமனா சொல்றதுக்கு my battery ran out. நெக்ஸ்ட், நம்மிடம் எரிபொருள் முடிந்து விட்டது. நம்ம கிட்ட எரிபொருள்னா ஃபியூவல் வந்து முடிஞ்சிருச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ நம்மிடம், அதான் இங்க சப்ஜெக்ட், வி முடிந்து விட்டது, ran out of எரிபொருள் fuel. ஸோ இதை எப்படி வாசிக்கணும்? fuel அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இட் should be pronounced as fuel. We ran out of fuel. எங்ககிட்ட அல்லது நம்மிடம் எரிபொருள் தீர்ந்து விட்டது. அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ ரன் அவுட்னா என்னது? அதோட பாஸ்ட் ஃபார்ம் ran out. ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு காமனா சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் நம்ம இன்டெப்தா சொல்றதுக்கு நம்ம has run out யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிட்டோம். ஈஸியா இருக்கா? ரன் அவுட் அண்ட் ரன் அவுட் ஆஃப் ரெண்டுத்தையும் வந்து இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? சிம்பிளா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எழுதி போறேன். ஒரு சின்ன குவிஸ், ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்ஸ் எழுதி போட போறேன். நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் 6 sentences here. So you have to fill in the blanks. இதை வந்து நீங்க தான் ஃபில் பண்ண போறீங்க. எங்கெல்லாம் வந்து ran out வரும், எங்கெல்லாம் வந்து ran out of வரும், எங்கெல்லாம் வந்து ரன்னிங் அவுட் வரும். உங்களுக்கு வந்து 3 சாய்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ இதுக்குள்ளதான் நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. எங்கெல்லாம் வந்து ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ran. ஸோ எங்க ran out வரும், எங்க வந்து ran out of வரும், ஸோ எங்கெல்லாம் வந்து ரன்னிங் அவுட் வரும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஸோ வேணும்னா நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வி பிளாங்க் பிரெட். நமக்கு வந்து பிரெட் காலி ஆயிடுச்சு, ரொட்டி. ஓகே, பிரெட் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ வி நீட் டு கோ டு த ஸ்டோர். நம்ம வந்து கடைக்கு போகணும். இந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் இருந்தாங்க, ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ran out of. ஓகே, ஸோ we ran out of. We ran out of bread, so we need to go to the store. Next, the petrol is வந்துட்டாலே, am is or வந்துட்டாலே அதுக்கப்புறம் வரக்கூடிய verb வந்து ing ஃபார்ம்ல தான் இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஈஸி. the petrol அப்படின்னு வந்திருக்கு. இது ஒரு பர்சனோட நேம் கிடையாது, இது வந்து ஒரு திங் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு சப்ஜெக்டா வந்திருக்கு. ஸோ the petrol is running out. So we should refill soon. நம்ம வந்து சீக்கிரமா பெட்ரோல் டேங்கை ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நீ பாருங்க, the petrol is running out. பெட்ரோல் காலி ஆயிட்டு இருக்கு. ஸோ we should refill soon. அதனால நம்ம சீக்கிரமா பெட்ரோல் ஃபில் பண்ணணும், ரீஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட், the water blank yesterday. நேத்து தண்ணீர் காலி ஆயிடுச்சு, தீர்ந்து விட்டது. அதை எப்படி சொல்லுவீங்க? தண்ணீர் இது வந்து ஒரு பர்சன் கிடையாது. அப்ப என்ன வரும்? ran out. The water ran out yesterday.
நெக்ஸ்ட் she blanked patience with her children. அவள் பொறுமையை இழந்து விட்டாள். அவங்களோட குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது ஸோ குழந்தைங்க கிட்ட பொறுமையை இழந்துட்டாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் இப்படி சொல்றது உண்டு இல்லையா, நான் பொறுமையை இழந்துட்டேன். அதே மாதிரிதான் ஸோ அவளுடைய குழந்தைங்க கிட்ட பொறுமையை இழந்து விட்டாள். அதை எப்படி சொல்லுவீங்க? பொறுமை போயிருச்சு, முடிந்து விட்டது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் வந்திருக்காங்க, அதுக்கடுத்து எதை முடிஞ்சிச்சோ அது வந்து இங்க இருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்க. ஸோ அப்ப என்ன வரும்? she ran out of. She ran out of patience with her children. Next, they blank time to finish the exam. அவங்களுக்கு எக்ஸாமை ஃபினிஷ் பண்றதுக்கு நேரம் முடிஞ்சது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? ran out of. அவர்கள் இருக்கு, என்ன முடிஞ்சதோ அது இங்க இருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? ran out of. The last one, tickets are. tickets முடிஞ்சிட்டு இருக்கு, tickets are blank fast. tickets வேகமா முடிஞ்சிட்டு இருக்கு, continuous tense முடிந்து கொண்டிருக்கிறது. ஸோ டிக்கெட்ஸ்ங்கிறது இது வந்து ஒரு பர்சன் கிடையாது, அது ஒரு திங்ஸ் கேட்டகரியில தான் வரும். ஸோ the tickets are running out. running out fast. அவ்வளவுதாங்க, சிம்பிளா இருக்கா? ஸோ இந்த ரன் அவுட் அண்ட் ரன் அவுட் ஆஃப், ran out of பொதுவாக வந்து இந்த ரன் அவுட் அப்புறம் வந்து ரன் அவுட் ஆஃப் இதை நம்ம அப்படியே பயன்படுத்தவே மாட்டோம். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரன். ஸோ ran out அண்ட் ran out of, அல்லது ரன்னிங் அவுட் யூஸ் பண்ணுவோம், ரன்னிங் அவுட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். முதல்ல வந்து பர்சன் வந்தாங்க, இங்க பாருங்க பர்சன் முதல்ல she they, இந்த மாதிரி பர்சன் வந்தாங்க we வந்தாங்க அப்படின்னா நம்ம ran out of யூஸ் பண்ணுவோம். நம்ம எதை காலி பண்ணமோ அது இங்க இருக்கும், ரைட்? இதே இது முதலே ஒரு திங்ஸ் வருது, லைக் ஒரு உயிரற்ற பொருள், இந்த பெட்ரோல், இந்த வாட்டர், டிக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது ஜஸ்ட் ரன்னிங் அவுட், ran out, ரன்னிங் அவுட் அந்த மாதிரி தான் வரும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி? ஈஸியா இருந்ததா? அவ்வளவுதாங்க. ஸோ முதல்ல இப்படிதான் இருக்கும் நம்ம கத்துக்கும் போது. அதை ஜென்ரலா நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா பழகிரும். ஸோ இதுக்கும் வந்து அடித்தளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ் தான். ஸோ டென்சஸ் கத்துக்காதவங்க இன்னும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டென்சஸ்க்காக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் நம்ம சேனல்ல, எல்லாத்தையுமே பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.